அதை கேட்ட சப்த ரிஷிகள் ஆனந்த பரவசம் அடைந்தார்கள். அரி அயனாலும் வணங்கத்தக்கவரும் புருஷார்த்தங்கள் அனைத்தையும் தர வல்லவருமான சிவபெருமான் உலக நன்மையின் பொருட்டு நம்மை இந்த காரியத்துக்கு ஏவினார். இவரோ சர்வலோக கர்த்தாவாகவும் பார்வதியோ சர்வலோக மாதாவாகவும் இருப்பதால் இந்த ஏவல் பணி வெகு உசிதமேயாகும். இந்த காரியம் வளர்பிறை சந்திரனைப் போல் விருத்தியடைய வேண்டும் என்று சப்த ரிஷிகளும் சொல்லிக்கொண்டு பிறை சூடிய பெருமானை வணங்கி விடைபெற்று வான வழியாக இமயமலையில் உள்ள பர்வதராஜனது தலைநகரை அடைந்தார்கள். அந்த திவ்ய நகரத்தை கண்டதும் சப்த ரிஷிகளும் உவகை பெருக்கித் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளலானார்கள். இந்த நகரம் குபேரனது அழகாபுரியை விட, தேவேந்திரனின் அமராவதி பட்டணத்தையும் விட, ஆதிசேஷனது யோகவதியை விட சிறப்பாக தோன்றுகிறதே. ஸ்படிக கற்களினாலும் பலவகை இரத்தினங்களாலும் கட்டப்பட்ட அழகு கொழிக்கும் மாளிகைகள் மிகவும் மனோரம்யமாக ஒளிவீசி ஜொலிக்கின்றன. சூரிய காந்த மணிகளும் சந்திரகாந்த மணிகளும் சுவர்த்தனங்களிலெல்லாம் மின்னுகின்றன. இத்தகைய இமயமலையின் அழகுக்கு ஈடாகுமோ என்று சப்தரிஷிகள் வியந்தும் உவந்தும் சொல்லிக்கொண்டே முக மலர்ச்சியோடும் மலையரசனின் மாளிகையை அடைந்தார்கள். சூரியனுக்குச் சமமான தேஜஸ் வாய்ந்த சப்த ரிஷிகளைக் கண்டதும் பர்வதராஜன் தன் மனைவியான மேனையை நோக்கி, 7 சூரியர்கள் நமது இல்லத்துக்கு வருகிறார்களோ? நான் கிரகஸ்தனாகையால் இவர்களை நம் கன்னிகை பார்வதியே பூஜிக்க வேண்டியவள். இப்போதுதான் நாம் தன்யர்களானோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ஆகாயத்திலிருந்து சப்த ரிஷிகள் கீழே இறங்கினார்கள். அவர்களை பர்வதராஜன் எதிர்கொண்டு வரவேற்று வழிபட்டு திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சப்த ரிஷிகள் தங்கள் கைகளால் ஹிமவானை பற்றி தூக்கி சுபம் உண்டாகுக, சுபம் உண்டாகுக, சுபம் உண்டாகுக என்று ஆசிர்வதித்தார்கள். பர்வதராஜன் அவர்களை நோக்கி, ஞான ரிஷிகளே, இன்றுதான் என் குடில் புனிதம் பெற்றது என்று பரவசத்தோடு சொல்லி அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து உட்காரச் செய்து அவர்களுடைய ஆஞ்ஞையை பெற்று தானும் உட்கார்ந்து, மகாத்மாக்களே, நீங்கள் எழுவரும் எந்த காரணத்திற்காக என் மாளிகையை வந்தடைந்தீர்களோ நான் தன்யனானேன், கிருத கிருத்தியானேன், உலகத்தில் பலராலும் புகழத்தக்கவனானேன். எதற்காக வந்தீர்கள்? தாசனான எனக்கு தெரிவிக்க வேண்டும். அடியேனுக்கு ஏதாவது கட்டளையிடுவதனால் விரைவில் சொல்லி அருளுங்கள் என்றான் பவ்யமாக. சப்த ரிஷிகள் சந்தோஷித்தார்கள். அவர்கள் பர்வதராஜனை நோக்கி, ஹிமவானே, நீயே பாக்கியசாலி, நீயே தன்யன். பரோபகார சிந்தையால் சிவபெருமான் சகல ஜீவன்களுக்கும் சுகம் நல்க விருப்பம் கொண்டு எங்கள் மூலம் உன் புதல்வியான பார்வதியை தன் நாயகியாக்கிக் கொள்ள நாடுகிறார். அது உனக்கு சம்மதமாகி பார்வதியை அவருக்கு கன்னிகாதானம் செய்து மனம் முடித்து வைப்பாயானால் சகல உலகங்களுக்கும் சுகம் செய்யும் சங்கர பகவானுக்கு பூஜ்யராவீர். இதில் ஐயமில்லை. உன் பெண் பார்வதியும் அவரது திருவருளால் உலக அன்னையாவாள். உன் ஜென்மமும் பயன் பெற்றதாகும் என்று கூறினார். அதை கேட்டதும் பர்வதராஜன், சப்த ரிஷிகளே, இந்த விஷயத்தில் என் பத்தினியான மேனையின் கருத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வதியே என் தேகம், அவளே என் சம்பத்து, அவளே என் கீர்த்தி என்று சொல்லிவிட்டு மேனையோடு ஆலோசித்து அவளையும் இணங்க வைத்து பார்வதியை உலக அன்னையாக பாவித்து ரிஷிகளின் மடியில் அமர்த்தி, முனிவர்களே, இந்த பார்வதி என்னால் உங்களுக்கு பிக்ஷையாக கொடுக்கத்தக்கவள். என்னால் கொடுக்கத்தக்க பிக்ஷை இதுதான் என்றான். அதற்கு சப்த ரிஷிகள், இமவானே,
நாங்கள் பிக்ஷகர்கள், நீரோ பிக்ஷை கொடுப்பவர். பார்வதியே பிக்ஷை கதம்பமானாள், இதைவிட சிறந்தது யாது என்று சொல்லி பார்வதியை நோக்கி, தேவி, நீ சிவபெருமானுக்கு சுகம் கொடுப்பவளாக என்று வாழ்த்தி கையை பிடித்து கொண்டு, உனக்கு சுபம் உண்டாகப் போகிறது. வளர்பிறை நிலவைப் போல உன் கணங்கள் உன் வீட்டில் சேர்ந்து நாளாவண்ணம் விருத்தியடையப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இமவானிடம் பழங்களோடும் மலர்களையும் தாம்பூலங்களையும் ஒருவருக்கு ஒருவர் திருமண நிச்சயதார்த்தம் சொல்லி மாற்றிக்கொண்டார்கள். அப்போது மேனை கண்ணீர் வடித்தாள். அதை கண்ட அருந்ததி சிவபெருமானின் அனந்த கல்யாண குணங்களை அவர் ஆவலுறும்படி இடித்துச் சொல்லி கண்ணீரை துடைத்தாள். பிறகு ரிஷிகள் 4ஆம் நாளன்று உயர்ந்த லக்கினத்தை திருமணத்துக்கு நிச்சயித்து பர்வதராஜனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியுடனும் தன் மனைவியுடனும் காசி தலத்தை அடைந்து சிவபெருமானை தரிசித்து மணவினையின் முடிவு கூறி தம் இருப்பிடம் சென்று மீண்டும் வருவதற்கு உத்தரவு கேட்டார்கள். சிவபெருமான், சப்த ரிஷிகளே, நீங்கள் என்னால் விவாகத்தில் அத்வர்யுக்களாக, அதாவது காரிய நிர்வாக கர்த்தாக்களாக செயல்பட்டீர்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் சீடர்களோடு வரவேண்டும் என்று கட்டளையிட்டார். மகரிஷிகள் அவ்வாறே செய்கிறோம் என்று சொல்லி விடைபெற்று சென்றார்கள். பிறகு சிவபெருமான் தம் கணங்களுடன் திருமண உற்சவத்தை கருதி கைலாயத்தை அடைந்து நாரத முனிவரை நினைத்தார். நாரதரும் உடனே தோன்றி, கல்யாண சுந்தரரே, அடியேனை நினைக்க காரணம் என்ன என்று புன்சிரிப்போடு கேட்டார். சிவபெருமான் நிகழ்ந்த செய்திகளை சொல்ல கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். அப்போது சிவபெருமான் பார்வதி கூறிய வார்த்தைகளை சொல்லி, பார்வதி என்னை தன் வசப்படுத்தத்தக்க அரும்பெரும் தவத்தை செய்தாள் என்று சொன்னார். அதற்கு நாரதர், சங்கரரே, தாங்கள் பக்தர்களுக்கு தம் வசமாவதையே விரதமாக கொண்டவராயிற்றே. பார்வதியின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றினீர். யான் செய்யத்தக்க செயல் என்ன உண்டு? உத்தரவிட்டால் தடையின்றி செய்கிறேன் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், நாரதா, நீ கூறியபடியே பார்வதியை அடைவேன். இவ்விஷயத்தில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இனி நாம் சொல்லும் காரியத்தை நீயே செய்ய வேண்டும். நாரதா, பிரம்மன், விஷ்ணு முதலிய தேவர்கள், சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் முதலான அனைவரையும் என் திருமணத்திற்கு அழைத்து வருவதுடன் இந்த விவாகத்திற்கு வராதவர்கள் எனக்கு பிரியர்கள் அல்லர் என கூற வேண்டும் என்றார். அவரை நாரதர் வணங்கி விடைபெற்று சென்று சகலமான தேவர்களையும் கண்டு சிவபெருமானின் கட்டளையை அறிவித்து அதிவிரைவில் சிவ சந்நிதானத்தை அடைந்தார். திருச்சிற்றம்பலம்.